10 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாமல் பிரதமர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமி. நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும்னு சொல்லாமல், யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாமல், யார் தான் உண்மையான எதிரினே தெரியாமல், எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாமல் கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேரையும் முதுகலை குத்தின பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார். சரி, ஏன் எதிர்த்து பேசலன்னு நாம் கேட்டால், பாஜகவை எதிர்த்து பேச முடியாது, அது கூட்டணி நிறுவனம்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை பற்றி நம்ம என்ன பேசுறது? ஒரே வரியில் சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகளில் நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு. நம்முடைய சாதனைகளை தான் அடையாளமாக காட்டி நாம் வாக்கு கேட்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால் பயனடைஞ்ச பயனாளிகளை பற்றி நான் சொல்கிறேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பயனடையாத ஒரு மகளிர்கிட்ட ஒருத்தர் போய் ஓட்டு கேட்குறாரு. அந்த நபர் அந்த அம்மா கிட்ட, நீங்கள் யாருக்குமா ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஸ்டாலினுக்குத்தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1000 ரூபாய் விரும்பத்து வாங்குங்கிறீங்களா அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கிடைக்கலன்னா என்ன, தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு, நிறைய நல்லது பண்ணுறாரு, அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம். நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ 1,15 லட்சம் சகோதரிகள் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் கொடுக்குற தாய் வீட்டு மாதம் 1000 ரூபாய் வாங்குகிறோம்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, நான் ஆட்சி பொறுப்பெடுத்து கொண்ட அடுத்த நாளிலிருந்து தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமாக கட்டணம் இல்லாமல் விடியல் பேருந்தில் பயணம் மேற்கொள்கிறாங்கள. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், கல்வி தான் யாராலும் திருட முடியாத சொத்து. அதுவும் ஒரு பெண் குழந்தை படித்தா ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம். அதனால தான் உயர்கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்துகிறோம். இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற பேரில் மாதம் 1000 ரூபாய் தரப்போகிறோம் விரைவில். இது மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால தலைமுறையான குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை கருதி பசி இல்லாமல் படிக்கணும். அது இந்தியாவிலே முதல் மாநிலமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி 16 லட்சம் குழந்தைகளுக்கு சுவையான காலை உணவு அளிக்கிறோம். இது இப்போ கனடா நாடு, உலகத்திலே மிகப்பெரிய நாடு, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கனடா நாடு, அந்த நாட்டில் இப்போ இது எதிர்கொள்ளிச்சிருக்கு. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறணும்னு தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 77,78,000 புதிய வேலைவாய்ப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கா. அதுக்கு EPFO புள்ளி விவரம் தெளிவாக சொல்லுது. இது மாநில அரசோட புள்ளி விவரம் இல்லை, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் 1 கோடி பேருக்கு மேலே பயனடைந்திருக்காங்க. இப்படி திமுக எப்பவும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோன்னு நிரூபித்து இருக்கிற கட்சி மட்டும் இல்லை, இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லாததையும் செய்வோன்னு காட்டியிருக்கோம். அது மட்டுமல்ல, உலகத்திற்கே கோவையை தெரியும் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு என்பது உங்களுக்கு என்றால் தெரியும். ஜிடி நாயுடு ஒரு பெரிய மேதை, அறிவியல் மேதை. அவரோட இந்த கோவை மண்ணில் உலகத்தரத்தில் பிரம்மாண்டமான நூலகத்தை அறிவியல் மையமாக திராவிட மாடல் அரசு கோவையில் அமைக்கப் போகுது. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து
திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் இவ்வளவு செய்கிறோம்னா நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்ய முடியும்னு நினைச்சு பாருங்க.